வணக்கம் நண்பர்களே. கோபம் ஒரு நொடியில் நம்ம வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷ கோபம், ஒரு தவறான முடிவு, ஒரு ஃபேமிலி, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபியூச்சரவே நாசம் பண்ணிடும் சக்தி கோபத்தில் இருக்கு. ஆனா ஒரு ரகசியம் தெரிஞ்சா, கோபம் கொண்ட மனிதன் கெட்டவன் இல்ல, கோபம் கொண்ட மனிதன் காயம் அடைந்தவன். இன்று நான் பார்க்க போறது பனிஷ்மெண்ட் இல்லை. நீங்க கோபக்காரரா? இது உங்களுக்காக. கோபம் என்பது ஒரு உணர்ச்சி இல்லை, அது ஒரு அழுடை. உள்ளே யாரோ காயப்படுத்தியிருக்காங்க, அது வெளியில் கோபம்னு வெளிப்படுது. ஸ்கூல்ல துன்பம், குழந்தையாக இருக்கும்போது மன அழுத்தம், செல்ஃப் டவுட், மனம் காயப்பட்ட விஷயங்கள் அடுத்த 10-20 வருடம் கூட மனசுல கொதிக்கிதான் இருக்கும். கோபம் என்பது ஒரு தீராத மனக்காயத்தின் சத்தம். கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா முன்னாடி காயத்தை கண்டுபிடிக்கணும். கோபம் வந்தா என்ன நடக்கும்? மூளை மங்கிடும், உணர்ச்சி நம்மை அடிமைப்படுத்திவிடும். இதனால் தப்பான முடிவுகளை எடுத்துருவோம். 10 வினாடிகள் கோபம் = 10 வருட வருத்தம். உண்மையில் இது சயின்டிஃபிக் ஃபேக்ட். எவரானும் கோபம் வரும்போது 10 வினாடி தாமதம் பண்ணுங்க. நீங்க உங்கள கோபத்திலிருந்து காப்பாத்திக்கலாம். உங்க ஃபியூச்சர், ஆளுக்காள் வேலை, ஃபேமிலி பிரஷர், மணி ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், பாடி வீக்கானா கோபம் அதிகம். கோபம் குறைக்கணும்னா முதல்ல எனர்ஜியை ரிப்பேர் பண்ணணும். நல்ல தூக்கம், க்ளீன் டயட், ஷார்ட் பிரேக், செல்ஃப் கேர். ஒரு முறை கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை 100 முறை மன்னிப்பு கேட்டாலும் அழியாது. அதனால தான் பல ரிலேஷன்ஷிப்களுக்கு வில்லன் கோபம்தான். கோபம் வந்த மனிதனுக்கு சாதாரண விஷயமும் அவமதிப்பு மாதிரி தோணும். ஒரு ஃப்ரெண்ட் மெசேஜ் இக்னோர் ஆகியிருக்கலாம். பட் ஆங்க்ரி பர்சன்ஸ் மைண்ட் என்ன நினைக்கும் தெரியுமா? அவனே என்ன அவமரியாதை பண்றான், நான் இப்போ உண்மையில் பாதிக்கப்பட்டேனா அல்ல ஆங்கர் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுதா? இதுதான் பெயின்ஃபுல் ட்ரூத். நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களிடம் தான் கோபம் அதிகம் வரும். எதுக்கென்றால் அவர்களிடம் நம்ம உண்மையான உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறோம். அதனால் ஃபேமிலி, ஸ்பௌஸ், கிட்ஸ் தான் அதிகம் காயமடைகிறாங்க. நல்லவர்கள் தான் நம்ம கோபத்துக்கு பலி. கோபத்தை கண்ட்ரோல் பண்றது வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றது. ஆனா வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபாதர் ரொம்ப கோபக்காரன். கிட்ஸ் அவனை கண்டு பயப்படுறாங்க. ஃபேமிலி அவனை அவாய்ட் பண்றாங்க. ஒர்க்ல கொலீக்ஸ் சைலண்டா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவன் தன் மகன் எழுதின ஒரு லைன் பார்த்தான். அப்பா இஸ் ஆங்க்ரி, ஐ வாண்ட் அ பீஸ்ஃபுல் ஹோம். அதை படிச்சதும் அவன் கொலாப்ஸ். அவன் கோபத்தில் குழந்தைய பயமுறுத்தினான். ஆனா அந்த வார்த்தை அவனையே உடைச்சு போட்டது. அவன் தெரப்பி பின்பற்றினான், ஒர்க் அவுட்ஸ் பண்ணினான், ஆங்கர் ஜேர்னலிங் பண்ணினான். 6 மாதத்தில் அவன் வீடு ஒரு டெம்பிள் மாதிரி மாறிச்சு. நீங்க கோபக்காரரா? அது பிரச்சனை இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணாம இருப்பதே பிரச்சனை. இன்று நம்ம பார்த்து இந்த 7 ட்ரூத்ஸ் உங்களை சேஞ்ச் பண்ணும். கேட்டிங்கன்னா போதும், ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் காமா, ஸ்ட்ராங்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கும். கமெண்ட்ல எழுதுங்க, நான் எனக்கு கோபம் வரதை கட்டுப்படுத்த போறேன். உங்க கோபக்கார நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும்.